ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடலைப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட 1/2 கப் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது, தேவைப்பட்டால் மல்லி இலை கூட நம்ம சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் விடாமல் நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம ஒன்றொன்னா உள்ளே சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கலாம். சேம் நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரியே தான். ஒன்ஸ் வெந்ததும் நம்ம ஸ்பூனில் ஒன்றொன்னா வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான கடலைப்பருப்பு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.